வீடியோ பார்க்க எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக நம்ம பார்க்க போகிறோம். இது ரோட் டு ரெஸ்ல்மேனியாவுடைய கடைசி ஸ்மாக்டவுன். வாங்க, மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ் இன்றைக்கி ஆல் ஆஃப் ஃபேம் இருக்குது, லாஸ்ட் ரூம் இருக்குது. இன்றைக்கி ரெஸ்லிங் கிங் தமிழ், ரெஸ்லிங் கிங் ஓஜி, ரெஸ்லிங் கிங் 2 சொல்லிட்டு ஒரு 7 ரெஸ்லிங் அப்டேட் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ மறக்காமல் ரெஸ்லிங் கிங்கை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய மூமெண்ட் இருக்குது. ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா டாமா டாங்கா மற்றும் சோலோஸுக்காக பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு நம்ம எல்ஏ நயட். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் பேக் ஸ்டேஜில் நடந்திருக்குது. இப்படியே மெயின் ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வராரு. செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வந்து ஸோ அவர் ரோமன் ரெயின்ஸை பற்றியும் அவருக்கும் சிஎம் பாங்குக்கும் இருக்கும் பகையை பற்றி பேசுகிறாரு. அதே நேரத்தில் ஃபேன்ஸ் எல்லாருமே ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற பாட்டும் சிஎம் பாங் சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு யாரை கலாய்க்கன்னு சொல்லிட்டு சிஎம் பாங் மாதிரியே உட்காந்து பேசுகிறாரு. ஐயா, நீர் ட்ரூ மக்கிண்டேரோட மேலே போயிட்டுயா. ஸோ நாளைக்கு நடக்க போகிற ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட் இந்த மேட்ச் இப்போது அதோடைய அடுத்த கட்டமாக கடைசியாக ஹைப் ஏற்றணும்னா அது செத் ரோலன்ஸ் கையில் தான் இருக்குது. அண்ட் கடந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் தான் வந்து ஹைப்னஸாக இருந்திருக்காரு. அதை பற்றியும் பேசுகிறாரு. இவங்க 2 பேரையும் வீழ்த்தி இவங்களோட பெட்டர்மென்ட் நான் தான் தெரியப்படுத்துவேன் அண்ட் பால் ஹேமன் அப்போ ஏன் பக்கம் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேசியிருக்காரு. இதெல்லாம் நடக்கலையா அப்படிங்கிறத நாளைக்கு நடக்க போகிற ரெஸ்ல்மேனியாவுடைய டே 1 மெயின் ஈவெண்ட்டில் தெரிஞ்சிடும். அண்ட் ரெஸ்ல்மேனியா டே 1 மெயின் ஈவெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிஎம் பாங் வர்சஸ் செத் ரோலன்ஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ். பார்த்துங்களேன், சிஎம் பாங்கோடைய கார்னரில் யாரோட ஃபோட்டோ இருக்குன்னு பாலையா, நம்ம பாலையாவோட ஃபோட்டோ இருக்குது. சரி, இதை தொடர்ந்து அடுத்ததாக நடக்க போவது என்னவென்றால் 2025 ஆண்ட்ரே த ஜயண்ட் பேடல் ராயல் மேட்ச் நடக்க போகிறது. இந்த ஆண்ட்ரி த ஜயண்ட் பேடல் ராயலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பல சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸ் அவரும் இந்த இதில் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நான் ஸ்டார்டிங்கில் பயந்தேன், உடனே தூக்கி கொடுத்துருவானுங்களே டபிள்யூடி, அப்படி தான் கொடுத்துருவானுங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ஸ்டோரியை வேறு விதமாக கொண்டு போயிட்டானுங்க. ஓகே, அவங்களோட ப்ராடக்ட்டை தான் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பல சூப்பர் ஸ்டார்ஸ் பங்கேற்றாலும் ஒரு சில பேருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. குறிப்பாக சாந்தோஸ் எஸ்கோபார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரே ஃபினிக்ஸை அப்ரோச் பண்ணது, ரே ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா அவரையே எலிமினேட் பண்ணது, அந்த தருணம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரே ஃபினிக்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜேட் கேபிளை வந்து எலிமினேட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பகையை மனசில் வச்சுட்டு ஜேட் கேபிள் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பழிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அப்போ ஓடிசி ஒரு அட்டாக் பண்ணிட்டார். அப்புறம் கடைசியில் ஜேட் கேபிள் அவர் வந்து தன்னுடைய எல் கிராண்ட் அமெரிக்கானோ அப்படிங்கிற கேரக்டரில் திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து இவரை வந்து எலிமினேட் பண்ணியிருப்பார், ரே ஃபீனிக்ஸை. ஸோ ரே ஃபீனிக்ஸுக்கும் எல் கிராண்ட் அமெரிக்காவுக்கும் ஆஃப்டர் ரெஸ்ல்மேனியாக்கான ஸ்டோரியை டபிள்யூடபிள்யூ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருந்தாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ ஜாட் கேபிள் எலிமினேட் பண்ணதுனால ஜாட் கேபிள் டக்குன்னு எல் கிராண்ட் அமெரிக்கானாவோ பார்த்தீங்கன்னா வந்துட்டார் போல இருக்குது. ஸோ ஜாட் கேபிளை விட இந்த கேரக்டர் நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரே கார்மெலோ ஹைஸ் ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 6, பார்ட் 7, பார்ட் 8ன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரியை பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 9 போல் இருக்குது. ஸோ 2 பேர் நேருக்கு நேர் பார்க்குறாங்க. அண்ட் ஃபைனலி ஆண்ட்ரேயை எலிமினேட் பண்ணி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றவர் கார்மெலோ ஹைஸ். 2025 மென்ஸுக்கான அந்த பேட்டில் ராயல் அண்ட் ஆண்ட்ரி த ஜயண்டோடைய வின்னராக இப்போதைக்கு இருக்கிறாரு. ஸோ இந்த வருடம் இவருக்கு ஒரு நல்ல வருடமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில். அதே நேரத்தில் இந்த இடத்துல இன்னொருத்தர் வராரு, மிஸ் அண்ட் கார்மெலோ 2 பேருமே சேர்ந்து ஹாஸ் ஹிம் அப்படிங்கிற ஒரு டீமில் டேக் டீம் பார்ட்னராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியை கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா மிஸ் வந்து அவருடைய மிஸ் டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரி த ஜெயண்ட் பேட்டல் ராயலுடைய செலிப்ரேட்டை நடத்த போகிறாரு அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் 2025 நடக்க போகிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை யூடியூப்பில் போடுறாங்க. ஸோ ரெஸ்லிங் கிங் தமிழ்லேயும் போடுறோம், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நம்ம சாருல்லத அம்மையார் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் நாக்கு பிடுங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் பேசுகிறாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸ்டிஃபினிக்கும் ஷார்லட் ஃப்ளருக்குமான விஷயம் பர்சனல் லைஃப் வரைக்கும் போயிடுச்சு, அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்குள்ள உமன்ஸ் மேட்ச் இருக்குது. ஸோ அதில் என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். அண்ட் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சை ரெஸ்ல்மேனியாவில் கன்ஃபார்ம் பண்ணாமல் இன்றைக்கி ஸ்மாக்டவுன்லேயே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும் த சாம்பியன் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் வெர்சஸ் மோட்டார் சிட்டி மிஷின் கன். அது இன்றைக்கான ஸ்மாக்டவுனில் நடக்க போகுது. இதை தவிர்த்து யுனைடெட் சாம்பியனான எல்ஏ நைட்டுக்கும் சோலோ சிக்காவா நம்ம அண்டாவாயன்
அவருக்கும் இன்றைக்கி ஒரு மேட்ச் நடக்க போகுது. ஓஜி அண்டாவாயன் விசஸ் நியூ அண்டாவாயன் அப்படின்னு போட்டுடலாம் போலுது. 2 பேரும் இன்றைக்கி சண்டை போட போகிறாங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ் இன்றைக்கி ட்ரூ மேக்கிண்டர் வரல. ஸோ ட்ரூ மேக்கிண்டருக்கும் டேமியன் ப்ரீஸுக்கும் ரெசல்மேனியா Day 2 ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நான் வந்து ட்ரூ மேக்கிண்டரை பழி வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டேமியன் ப்ரீஸ் ஒரு சின்ன ஸ்பீச்சாக கொடுத்தாரு. பிகாஸ் ட்ரூ இன்றைக்கி வரலையே, ஆல்ரெடி உங்களுக்குலாம் ஸ்டோரி நல்லா பில்டப் பண்ணியாச்சு, இன்றைக்கி தான் பில்டப் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால எப்படியும் முடிச்சிட்டாங்க. ஏன்னா மற்ற மேட்ச் எல்லாம் பில்டப் பண்ணணும்டா. அடுத்தது செலினா அக்கா இருக்கிறாங்கல்ல, செலினா அவங்க வந்து மேட்ச் ஆட போகிறாங்க. அவங்களுக்கும் செல்சியஸ் ஸ்க்ரீனுக்கும் ஒரு கண்டென்டர் மேட்ச் இதில் வெற்றி பெற்றாங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான அடுத்த வாய்ப்பு சலீனா அக்காவுக்கு கிடைக்கும். இந்த மேட்சோட இடையிலேயே பார்த்தீங்கன்னா 4-25-25 அப்படிங்கிற ஒரு நம்பர் வருது. எஸ், அலிஸ்டர் மாமா நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வராரு. மாமா வராரு அப்படிங்கிறத போஸ்டரில் பார்த்தோன்னா சோவாக பார்த்தீங்கன்னா நம்ம சலீனா அக்காவுக்கு சந்தோஷம் இருக்குதே, நான் சிரிப்பையா. சரி, அடுத்தது நம்ம செல்சியஸ் ஸ்க்ரீன் அக்காவும் வந்துட்டாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மிட் கார்ட் டிவிஷன் மேட்ச் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னா செலினா வேகா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செல்சியஸ் ஸ்க்ரீனை வீழ்த்தி வெற்றி பெற்றுட்டாங்க. ஒரு சாம்பியனை 2வது முறையாக வீழ்த்தி வின் பண்ணிட்டாங்க. இதனால் ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் WWE யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்குது. அது எப்போ அப்படிங்கிறது தெரியல, பட் ஆனால் ரசல்மேனியாவில் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா LA நைட்டோடைய நேரம். LA நைட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாக்கப் ஃபாட்டுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆட போகிறாரு. சாரி சோலோ சிக்காவுக்கு எதிராக ஒரு மேட்ச் ஆட போகிறாரு. மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது? நல்லா தானே இருந்துச்சு, நல்லா தான் கொண்டு போனாங்க. உண்மையிலேயே சொல்லணுன்னா நல்லா இருந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இடைப்பட்ட நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜாக்கப் ஃபாட்டு ஐயா இருக்கிறார்ல, கருப்பணசாமி மாதிரி குடுக்கால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டாரு. ஸோ அவர் உண்மையிலேயே ஸ்பீடு மேன் தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த இடத்துல பிரான் ஸ்ட்ரோமன் வந்து என் மச்சானாட்டி அடிக்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்து காப்பாற்றுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் ரசல்மேனியாவுக்கு முன்னாடி வெகாஸில் நீங்கள் இப்படிலாம் பண்ணது தப்பு, சரி பரவாயில்ல, வெகாஸில் நம்ம இது ஒரு டேக் டீம் மேட்சாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு சோலோ சிகாவ் அதாங்க அண்டாவாயனும் குண்டாவாயனும் சேர்ந்து ஒரு டேக் டீமு, இந்த பக்கம் LA நைட்டும் பிரான் ஸ்ட்ரோமனும் சேர்ந்து ஒரு டேக் டீமு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு குண்டாக்குள்ளே ஒரு மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் செதறுது, அந்த அளவுக்கு நல்லாவே கொண்டு போனாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அண்டாவாயன் அடி வாங்கிட்டு இருக்கும்போது குண்டாவாயன் கீழே படுத்துட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அண்டாவை தூக்கி போட்டு குண்டாவை திருப்பி போட்டு இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க LA நைட். எஸ், இந்த மேட்சோட வெற்றியாளர் LA நைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக சோலோஸ்க்காக பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. ஐயா சோலையா சேர சோழ பாண்டியனுக்கெல்லாம் தலைவர் மாதிரி கோடி ரோட்ஸ் எல்லாம் எதிர்த்து நின்றையா, கோடி ரோட்ஸே பீட் பண்ணியா. இப்போ நிலமையை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கியா. ஜாக்கப் ஃபாட்டு தாங்க அப்படியே உண்மையிலேயே அவர் வந்து எப்படி சொல்ல பார்க்குறதுக்கு பங்கமாக இருக்கிறார், பார்க்கவே அப்படி கொடூரமாக பார்க்குறாரு. ஸோ இதுக்கான பதிலடி கண்டிப்பாக ரசல்மேனியாவில் உண்டு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கிளவிக்கிட்ட இன்டர்வியூ எடுத்தால் இந்த பக்கம் குமாரிக்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ ஷார்லட் ஃப்ளேரோடைய காப்பியாக இருக்கிற டிஃபினி கிட்டே பேசுகிறாங்க. டிஃபினி, நீங்கள் வர ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கிறீங்க. டிஃபினி பார்க்கறதுக்கு அப்படியே பொம்மை மாதிரி இருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் டிஃபினியா ஷார்லட் ஃப்ளேராக யார் சாம்பியனாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் யார் வெற்றி பெறுவோம் நினைக்கிறீங்களோ அவங்க மறக்காம கவனிக்கோங்க. அண்ட் அமெரிக்கன் மேட் டீம் வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸை வந்து எலிமினேட் பண்ணாங்களா, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ரே மிஸ்டீரியோ, அதாவது முகமுடி நண்பர்கள் ரே மிஸ்டீரியோ, டிராகன் லீ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த 3 பேரில் யார் ரே மிஸ்டீரியோ, யார் டிராகன் லீ, யார் ஃபீனிக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கானுங்க. நம்ம ஒரே ஹைட்டு ஒரே முகமுடி, இதில் பெண்டா மட்டும்தாங்க டிஃப்ரெண்ட்டான முகமுடி, மற்ற எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்ததுனால ஒரு டாக் டீம் மேட்ச் நிற்குதுன்னு சொல்லிட்டாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்காவே நான் பீட் பண்ணது தப்பு, 2 தடவை பார்த்தீங்கன்னா நான் தப்பாக பீட் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னதுனால பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிக்கோடல் சொல்கிறாருன்னா அவன் 2 தடவை பீட் பண்ணிட்டா. ஸோ அதனால் இதுக்கப்புறமா நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் இந்த உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்சை நீ வந்து செலினா வேகன்ஸாக அவன் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க. கேட்ட உடனே முகத்தை பாருங்கள், 2 போயிட்டாங்க 2. அடுத்தது இயோ ஸ்காய் பியாங்கா பிளர் ரியாண்டோ பிளேக்கு இடையிலான ரசல்மேனியா Day 2 பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு செக்மெண்ட் பேச போகிறாங்க. 3 பேரும் என்ன தான் பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா நயோமி அக்கா வந்துட்டாங்க. ஏம்மா
பியாங்கா என்னை விட்டுட்டு தனியாக போயிட்டியே அப்படிங்கிறதான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பியாங்கா நீ ஸ்மாக்டவுன் வந்துருக்குறாங்க. ஸ்மாக்டவுன் அப்படிங்கிறது நியாமியோட கோட்டை. ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் மறந்து டைட்டில் தான் முக்கியம்னு போயிட்டியே. நண்பா என்னை மறந்துட்டியா, தோழி என்னை மறந்துட்டியா, மச்சி என்னை மறந்துட்டியா, மாமு என்னை மறந்துட்டியான்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அதே நேரத்தில் ஜேட்கார்களும் வராங்க. இவங்களுக்குள்ள வாய்க்கால் தகர பயங்கரமாக வருது. அண்ட் ஜேட்கார்கள் பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படியே ஒரு பார்வை பார்த்துருப்பாங்க பாருங்களேன், வேறு லெவல் காய்ஸ். இந்த உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெறவங்க அடுத்தது ஜேட்கார்களுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டோரி போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3 பேர் கூட டஃப் ஃபன் காய். அண்ட் பியாங்கா பிளருக்கும் ஜேட்கார்களுக்கும் ஒரு சண்டை வர மாதிரி கூட காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஜேட்கார்களும் நியமியும் ஒரு பக்கம் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இயோ ஸ்காய், பியாங்கா பிளர் இவங்களும் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதில் இயோ ஸ்காய் கடைசியில் எல்லாரும் அடிச்சு போட்டு வழக்கம் போல் கெத்து காட்டுறாங்க. இந்த ஸ்டோரியில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு கெத்து காட்டுற ஒரு ஆளாக இருக்கிறது இயோ ஸ்காய் தான். இதே இது ரசல்மேனியா டே 2 நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது டும் மோட்டார் சிட்டி மிஷின் கன் வெர்சஸ் DIY இவங்களுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப். ஸ்ட்ரீட் பாபிஸ் தமிழுடைய கரண்ட் சாம்பியன். டாக் டீம் சாம்பியன்ஷிப் டக்கு மாறிட்டு இருக்கு. அதனால் யார் சாம்பியன் எனக்கு குழம்புது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இடைப்பட்ட நேரத்திலே பார்த்தீங்கன்னா DIY டீம் வந்துட்டானுங்க. ஏன்டா எதுக்கிட்ட அதெல்லாம் வைக்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லை. வைக்கிறீங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை வருது, பிரிஞ்சு போகிறானுங்க. இதுக்கு நான் அப்படியே சொன்னேன், பேசாமல் இவங்களுக்குள்ள ஒரு லேடரில் ஒரு டாக் டீம் மேட்சை ரசல்மேனியாவில் வைங்கன்னு. எங்கே கேட்குறீங்க? DIY டீம் வந்து அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப் பிடிங்கிட்டு உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. என்னத்தை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கரெக்டு தானே? கரெக்டு தான். வேறு என்ன டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக ரசல்மேனியாவில் ஸ்டோரியை நல்லா பில்டப் பண்ணிட்டு கடைசியில் வாயில் வாழைப்பழத்தை வச்சுட்டானுங்க. வாழைப்பழத்தை ஒரு முள் வச்சு அப்படிட்டு இடனேன். சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டோரி, அதாவது முகமுடி நண்பர்கள் வெர்சஸ் முகமுடி போடாத நண்பர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 6 man டாக் டீம் மேட்ச் அடுத்ததான் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓகே, பட் ஜாட் கேபிள் வந்து மாஸ்க்கு போட்டால் தானே அவருக்கு பவர், மாஸ்க்கு போடாட்டா பவர் இல்லைல்ல. அதனால் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி 3 முகமுடிகள் ஒன்று சேர்ந்து சண்டை போட்டுருக்குது. ரே மிஸ்டீரியோ, ரே ஃபீனிக்ஸ், அதாவது ரே அண்ட் நம்ம டிராகன் 3 பேரும் சேர்ந்து சண்டை போட்டிருக்காங்க. அதனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டிராகனு, ரேவு அண்ட் ஃபீனிக்ஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிக்கோடர்ஸ் ஒரு விஷயம் சொல்கிறாரு. டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான ஒரு ஸ்டோரி வந்து ரொம்பவே இராக்குலராக போயிட்டு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி சண்டை போட்டுருக்கனால நெக்ஸ்ட் வீக் வந்து இவங்களுக்குள்ள நான் ஒரு TLC மேட்ச் வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. TLC மிஷனில் தெரியும், டேபிள் லேடர் சேர்ஸ் மேட்ச். TLC மேலே சாம்பியன்ஷிப் பற்றி தொங்க விட்டுருவாங்களாம். ஸோ இந்த மேட்ச் நடக்க போகுதுங்க. ஐயா இதெல்லாம் ரசல்மேனியாவில் வைக்கணும், யா ஸ்மாக்டவுனில் வைக்க. யோ நிக்கோடர்ஸ் என்னையா பண்ணுற, இதெல்லாம் அங்கே வைக்கணுமோ அங்கே வைக்க மாட்டார், இதெல்லாம் எங்கே வைக்கணுமோ இங்கே வைக்கிறாரு, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் மெயின் இவெண்ட்டில் ஜான்சனாக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஃபேஸ் ஆஃப் த ஒரு செக்மெண்ட் நடக்க போகிறது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ராண்டி ஆர்டனை பற்றி பார்க்கணும். ராண்டி ஆர்டன் தன்னுடைய ரசல்மேனியா ஆப்பனண்ட்டை பற்றி பேசுகிறாரு. ஸோ ரசல்மேனியாவில் யார் வேணாலும் வாங்க, இந்த வருஷம் ரசல்மேனியாவில் நான் மேட்ச் இல்லாமல் இருக்க மாட்டேன், இது என்னுடைய ஒரு கெரியர் மூமெண்ட் ரசல்மேனியா, இதில் நான் வந்து சண்டை போட்டேன்னா அதிகமாக ரசல்மேனியாவில் சண்டை போட்டதில் நான் 3 லிஸ்ட்டில் வருவேன். ஸோ எனக்கு இந்த ரசல்மேனியா ரொம்ப முக்கியம், யார் வேணாலும் என் கூட சண்டை போட வாங்க அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆர்டன் ரொம்பவே கொலவரியாக பேசியிருக்காரு. ஸோ யார் தான் ரசல்மேனியாவில் ராண்டி ஆர்டன் கூட மோத போடுகிறார் அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. மோத வைங்க, ஆனால் ஜெயிக்கிற மாதிரி மோத வைங்க, அதுதான் ஹைலைட்டு. தோக்குற மாதிரி வச்சுட்டிங்க ராண்டி ஆர்டன் ரசிகர்கள்லாம் கதறிடுவோம், சரி கடிச்சிருவோம் உங்களை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ஜான்சனாக்கான ஃபைனல் மூமெண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ இந்த செக்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பேசி தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. சரி, இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிடுறேன். ஜான்சனா வந்து இந்த வருஷம் ரசல்மேனியா நான் ஜெயிக்காட்டா நான் அந்த ரசலிங் கம்பெனி விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. ஸோ நாளைக்கு நடக்க போகிற இது டே 2 தானே, சண்டே கரெக்டாக திங்கக்கிழமை நம்ம பார்க்க போகிறோம். திங்கக்கிழமை நடக்க போகிற மேட்சோடைய ஒரு ஹைட்னஸ் ஃபைனலாக நீ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து கோடி ரோட்ஸ் ஒரு ஏஏ போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கோடி ரோட்ஸையே தூக்கி போட்டுட்டாரு. ஸோ அதாவது ஜான்சனா வந்து ஏஏ போட முயற்சி பண்ணாரு, ஆனால் ஏஏ வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு வழக்கம் போல் கோடி ரோட்ஸ் மவுஸ் கட்டிட்டு இன்றைக்கி ஸ்மாக்டவுன் விட்டு போயிட்டாரு. வழக்கம் போல் தான் ஒரு அடிதாங்கி அப்படிங்கிறத ஜான்சனா காட்டியிருக்காரு. இதே எண்ணத்தோட ரசல்மேனியாவில் நீங்கள் தோற்று போயிடாதீங்க ஜான், நாங்கள் மனம் வரத்தி அடைஞ்சிருவோம். சரி, ரசல்மேனியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். போன வருஷமும் இதே மாதிரி தான் கடைசியாக கோடி ரோட்ஸ் அடி வாங்கினாரு, ஆனால் ரசல்மேனியாவில் சாம்பியன் ஆகிட்டாரு. மேபி அப்படி நம்ம ஜான்சனா வரோம், ஆனாலும் ஆகலாம், வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்தது ரசல்மேனியாவில் உங்களை சந்திக்கிறேன். நான் இன்றைக்கி நிறைய வீடியோ இருக்குது. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.